தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/3/2024 வெள்ளிக்கிழமை. மகம் நட்சத்திரம் பின்னிரவு 5:51 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நமக்கு ஜாதகத்திலே எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களிலிருந்து விடுபட்டு, சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டுமானால் பிரதோஷ நாட்களிலே நந்தியை வழிபட வேண்டும். நந்தி தேவரையும் சிவனையும் உமாதேவியையும் இன்று நாம் வழிபட்டால் நல்ல காரியம் நடைபெறும் என்பார்கள். பொதுவாகவே இன்று ஆலயங்களிலெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும். இந்த நந்திக்கு பக்கத்தில் ஏராளமான கூட்டம் இருக்கும். அர்ச்சனைகள் செய்வாங்க. பிரச்சனைகள் அதிகரித்த காரணத்தினாலே அர்ச்சனைகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நந்தியை கும்பிடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, வாழ்க்கையில் செந்தி வழிபாடும் நந்தி வழிபாடும் இருந்தாலே சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு செந்தி வழிபாடு, பிரதோஷத்தன்னைக்கு நந்தி வழிபாடு, இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கனாலே உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையுமா. அதில் இந்த பிரதோஷம் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நந்தியை வழிபட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. நந்தியை இன்று வழிபட்டால் நல்ல காரியம் நடந்தேறும், சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும், செல்வ வளமும் பெருகிவிடும், மந்திரி மன்னவர் போற்றும் விதம் மாபெரும் சபைதனில் இடம் கிடைக்கும், வந்தனை செய்தோர் வாழ்வுயரும், வரன்கள் வாயில் தேடி வரும், பிரதோஷம் வரும் நாளினிலே பேரருள் வழங்கும் நந்தியினை எவரும் பார்த்து வழிபட்டால் எல்லா நாட்களும் நலமாகும்னு ஒரு பாட்டு. இந்த நாள் அந்த நாள் இல்லை, எல்லா நாட்களுமே நலமாக கிடைக்கணும்னா தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு ஒன்று இருந்தாலே போதும். எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது, எல்லா ஆலயங்கள்லேயும் அதிகார நந்தின்னு இருக்கும். அந்த நந்திக்கு இன்றைக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தில் பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் செய்து பார்த்தால் உங்கள் கண்ணீர் வடிகின்ற அந்த குறை மாறுமா. அதே நேரத்தில் பாலால் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நாளும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெறும். நீங்கள் அதை செய்யலையோ போய் வழிபட்டு அந்த பிரதோஷத்திலே உற்சவ விக்கிரகத்தை வச்சு தூக்கி வருவாங்க. தென்மேற்கு மூலையில் அதை தூக்கி வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டால் உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட நந்தியை இன்று வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனாலே பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். பொதுவாக சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் அங்கே இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். எனவே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டு. இந்த காரியம் நடைபெறுமா என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்து இன்று உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சி தரும் விதத்திலேயே நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். இன்று அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் நன்மையும் உங்களுக்கு தொழிலிலே உண்டு. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சிந்தித்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் இந்த நாள் இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரபலம் ராசியில் இருப்பதால் விரையாதிபதி சந்திரன் என்பதனாலே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விடிகாலையிலேயே விரயங்கள் வரலாம். தேவையில்லாத விரயமும் உண்டு. தேர்ந்தெடுத்த விரயங்களும் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியவர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. குருவின் பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடுகின்ற நாள். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். விரையாதிபதியான சூரியன் 7இல் இருக்கின்ற பொழுது மனைவி மக்கள் வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியே விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட புதனும் அதோடு கூடியிருக்கின்றார். புதன் நீச்சம் பெற்று இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுகின்ற பொழுது யோகம் ஏற்படும். எனவே வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருந்த சுமை கொஞ்சம் குறையலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்க இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாயிலை தேடி வரவு வந்து சேரும் நாள்.
இன்று வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தொல்லைகள் அகலும். சக பணியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலப் போகின்றது. மேலதிகாரிகளின் மனதில் இடம்பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய திறமை படிச்சுட்டு அதற்கேற்ற விதத்திலே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நந்தி வழிபாட்டின் மூலம் நலம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நேசித்த நண்பர்கள் உங்களுக்கு நல்ல கை கொடுத்து உதவுவார்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்திலே உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் எல்லாம் அகலும். அயல்நாட்டிலிருந்து வருகின்ற அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியமும் அளிக்கும், ஆதாயமும் தரலாம். இன்று ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர்ந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள் என்று கூட கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். தானாக நீங்கள் செயல்பட இயலாமல் போகலாம். பிறரை சார்ந்து இருப்பவர்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருப்பார்கள். இன்று 10லே கேது இருப்பதனாலே உங்களுக்கு பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் பெற்றோர்களின் உடல்நலத்திலும் உங்களுக்கு கவனம் தேவை. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. 3ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம், கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வரவை காட்டிலும் செலவு கூடலாம். நண்பர்கள் பகையாகலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய திறமை வெளிப்பட இயலாது. மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எனவே பணியிட மாற்றம் கூட ஒரு சிலருக்கு வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி, சிவன், உமையவளை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கை நழுவி செல்லுகின்ற நாள். இன்று நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ள முடியாமல் கை நழுவி செல்லலாம். காரணம் செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் பேச்சு ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். செவ்வாய் மீனத்திற்கு சென்ற பிறகு ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் வரலாம். வருமானம் வந்தாலும் கூட மறுநிமிடமே செலவாகிவிடும். கணவன் மனைவிக்குள் புரிதல் உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் வந்து சேரும். எனவே மேலதிகாரிகளின் மனதில் இடம்பெற முடியுமா என்பது சந்தேகம்தான். எனவே இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலும் பிரதோஷம் என்பதனாலும் சிவாலயம் சென்று நந்திய பெருமானை உளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேகநலில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் மாறும், கலகலப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் 2லே குரு இருக்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் என்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் கல்யாண வயதில் குழந்தைகள் இருந்தால் அதற்காக நிறைய வரன்கள் வந்து திரும்பிச் சென்றதே என்ற கவலை இன்று அகலும். புதிய வரன்கள் வந்து அது முடிவடைவதற்கான அறிகுறியும் தென்படும். எனவே பொருளாதாரமும் உயரும். திட்டமிட்ட காரியமும் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.